வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் ஆர்ஆர்பி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, அதாவது என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான எக்ஸாம் டேட் தான் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் 5 ஜூன் 2025லேருந்து 23 ஜூன் 2025க்குள்ளே உங்களுக்கு 15 நாளைக்குள்ளே எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவலில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னே, அதாவது 25ஆம் தேதி வரலாம்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னே வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாமோட ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்த 4 நாளைக்கு முன்னே வந்துட்டு உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னே டவுன்லோட் ஆகாது. உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வந்துட்டு 5ஆம் தேதின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இது வந்து முழுக்க ஆதார் பேஸ்டு தான் உங்களை வந்து எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஆதாரில் வந்து பயோமெட்ரிக், அதாவது கைரேகை பதிவு பண்ணி தான் உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆதார் லிங்கிங் நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணலை, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் உங்களோட ஆதார் லிங்க் பண்ணலைன்னா உடனடியாக நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆதாரை வந்து லிங்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆதார் உங்களோட கைரேகை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லேயே உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆல் டிக்கெட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான ஆல் டிக்கெட்ஸ், அதாவது ஆதார் லிங்க் இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸாம் டேட் வந்துட்டு 5 ஜூன் 2025லேருந்து 23 ஜூன் 2025க்குள்ளே கிராஜுவேட் லெவலில் இருக்கிறவங்க தான் இந்த டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 10 நாள், இது 25ஆம் தேதி மேலே வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட்டை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.